உங்கள் வாழ்க்கையிலே பாதியை நீங்கள் கடந்திருக்கலாம். ரட்சிக்கப்படாதவரை திருமணம் முடிச்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில போராட்டம்ல ஒரு ஜீவியம் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில பாதியை நீங்க கடந்திருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையின் மீதியை வைத்து தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். பழைய ஏற்பாடு ஒரு பெண்ணின் வீழ்ச்சியோடு கூட என்ன செய்கிறது? துவங்குகிறது. The Old Testament Bible starts with the woman's disobedient. பழைய ஏற்பாடு ஒரு பெண்ணின் கீழ்ப்படியாமையிலிருந்து துவங்குகிறது. புதிய ஏற்பாடோ ஒரு பெண்ணின் கீழ்ப்படிதலிருந்து துவங்குகிறது. Praise the Lord. Hallelujah. இந்த உலகம் முழுவதையும் பாவத்திற்குள் கொண்டு வருவதற்கு பிசாசு ஒரே ஒரு பெண்ணை பயன்படுத்தினான். இந்த உலகம் முழுவதும் மறுபடியும் மீட்புக்குள் வருவதற்கு தேவன் ஒரே ஒரு பெண்ணை தான் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ எப்படி பிசாசு ஒரே ஒரு பொண்ணை பயன்படுத்தி இந்த உலகத்தை பாவத்துக்குள்ள கொண்டு வர வைக்க முடியுமோ, அப்படி தேவனால் ஒரே ஒரு ஆளை பயன்படுத்தி இந்த உலகத்தை மீட்புக்குள்ள கொண்டு வந்துட்டார். நான் வேதத்தில் அநேக இடங்கள்ல பைபிள் இன்னைக்கு நான் வாசித்தேன், நிறைய பெண்களோட இண்டிவிஜுவலா கடவுள் டீல் பண்ணியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் கூட்டத்தில் பேசுறதல்ல, தனித்தனியா என்னென்ன சும்மா ஒரு சின்ன கிளான்ஸ். அப்புறம் நான் வேர்ட் ஆஃப் காடுக்குள்ள போறேன். யாரோடலாம் தேவன் தனியா பேசியிருக்கிறாரு. பெண்கள்ல சிலரோடு தனியாய் பேசியிருக்கிறார். யார் யார் சொல்லுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மரியாளிலிருந்து தொடங்கும். மரியாளோடு தனியா பேசியிருக்கிறார். அடுத்து வரிசையா வருவோம். எலிசபெத்தோட தனியா பேசியிருக்கிறார். ஓகே, வாங்க. இப்ப 18 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோட தனியா பேசியிருக்கிறார். அடுத்து சமாரிய ஸ்திரீயோட தனியா பேசியிருக்கிறார். கானானிய ஸ்திரீயோட தனியா பேசியிருக்கிறார். தன் காலில் ஒரு வெள்ளைக்கல் பரணியை உடைத்து ஊற்றின ஒரு பெண்ணோடு தனியா பேசியிருக்கிறார். மகதலேன் மரியாளோடு தனியா பேசியிருக்கிறார். மார்த்தாளோட தனியா. நான் அப்படியே தேடுறேன், ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. கானானிய ஸ்திரீ, கிரேக்க ஸ்திரீ, அப்படியே ஏகப்பட்ட பேர்ட்ட இண்டிவிஜுவலா டீல் பண்ணியிருக்காரு. 7 பிசாசு ஒருத்தர் திறந்துடலாம். இந்த தனியா சந்தித்து டீல் பண்ண ஆட்கள் எல்லாம் பெரிய லெவல்ல பரிசுத்தவான்கள் கிடையாது. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. தேவன் பெண்களோடு தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டிருக்கிறார். காரணம், பெண்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஸோ நீங்கள் ஒன்றை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யூ ஆர் அ வெரி பவர்ஃபுல் வெசல். ஈவன் தோ யூ மே பி 80 years old, 80 வருடமாக இருந்தாலும், 75 வருடம் வயதுள்ளவர்களாக இருந்தாலும், தேவனுக்கு என்னை குறித்த நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு வல்லமையுள்ள பாத்திரமா என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள். The authentic design of God. தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தார், என்னை எதற்காக ரட்சித்தார் என்பதை கண்டுபிடிக்கும் போது, என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறிவிடுகிறது. நான் யோசிப்பேன், மரியாள் என்கிற ஒரே ஒரு பெண்ணை தேவன் ஹேண்டில் பண்ணி இந்த முழு உலகத்திற்கும் தேவன் என்ன கொண்டு வந்தாரா? ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஹோல் வேர்ல்டு தேவன் ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஆகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையிலே பாதியை நீங்கள் கடந்திருக்கலாம். ரட்சிக்கப்படாதவரை திருமணம் முடிச்சிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில போராட்டம்ல ஒரு ஜீவியம் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில பாதியை நீங்க கடந்திருக்கலாம். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையின் மீதியை வைத்து தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும்.